ஹாய் சில்லுகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம யங் பாபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்ம 11 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு வேர் ஹவுஸ்ல தான் இருக்கான். அதாவது நம்ம ஹீரோவை இப்போ டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறான். ஹீரோ டே இங்கே என்னடா பண்ற அப்பசண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, டே மச்சான் நீ இங்கே இருக்கிறப்ப நான் எப்படா அங்கே இருக்கிறது, நானுமே இதுக்கப்புறம் உன் கூட தான் வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்துடுறான். நல்ல வேலை இவனாவது இருக்கான், ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அண்ணனும் இப்ப கூட இல்ல. சோ அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால ஹீரோடைய ஃப்ரெண்ட் இங்க வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட ஹீரோடைய அண்ணன் தான் வந்துட்டு அந்த மில்க்ல வந்து ஃபுட் பாய்சன் ஆனதுன்னு எழுதி கொடுத்தான் இல்லையா, அதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு கில்ட்டியா இருக்குது. ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியல இவனால. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டைரக்டரே எப்படி ஹீரோ வந்துட்டு வெளியே வந்திருப்பான், அவனை இவ்வளவு வந்துட்டு நான் பலமா வந்துட்டு பார்த்தேன்னா இந்த மாதிரி மாட்டி விட்டேன், அதுவும் இல்லாம ஹீரோனுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும், ஒருவேளை வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த சிஇஓ வெளியே வந்தது நான் பார்த்தேன், சிஇஓக்கும் ஹீரோனுக்கும் ஏதாவது இருக்குமோ, சோ இந்த சிஇஓ தான் ஏதாவது இந்த வேலையை குட்டையை குழப்பி விட்டு ஏதாவது பண்ணி விட்டானான்னு சொல்லிட்டு டைரக்டர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ரியா வர. ஆக்சுவலி இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்க வர. ஏன்டி இந்த திங்ஸ் எல்லாம் நாங்க தாண்டி உனக்கு வாங்கி கொடுத்தோம், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பிடிச்சி திட்டி விட, ரியாவா ஓகே அப்ப நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க, என்ன இதுல என் ட்ரெஸ் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரியா அங்கிருந்து கிளம்பிட்டா. அவ வாங்கின திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ல இருந்து நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே அனுப்பிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ வச்சுதான் ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுக்காக வேறேன் போறா. சோ ஹீரோ வந்துட்டு நீ ஏமாத்திட்ட, ஹீரோக்கு வந்துட்டு நீ துரோகம் பண்ணிட்ட, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணு கத்திக்கிட்டே என்ன பண்றா, ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட. ஆனா நம்ம ஹீரோயின் அப்ப கூட ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோயின் கூட நம்ம ரியா ஃப்ரெண்டா இருக்கறனால ரியா என்ன பண்ணா ஹீரோயின் பின்னாடி குடுகுடுன்னு ஓடுறா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் வெளியே போறதா பாத்துறான். பத்தாதுக்கு இந்த மாஸ் பொண்ணு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு போறதுக்கு இடமே இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் கிராமத்துக்குள்ளே இங்க அங்கன்னு சொல்லிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கா. ஹீரோ இப்ப நீ எங்க போறேன்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு தெரியலன்னு சொல்ல உடனே ஹீரோ பா நான் வந்துட்டு உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த கடலுக்கு ஓரமா இருக்கிற ஒரு போட்டு கிட்ட தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு போட்டு போல இருக்கு. பத்தாதுக்கு இது நம்ம ஹீரோடைய அண்ணனுடைய போட்டு தான். இங்க இது வந்துட்டு எங்க அண்ணனுடைய போட்டு தான், உன்னை இங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ வந்துட்டு படிக்கிற போறதுக்கு வரைக்குமே உன்னை இங்க வந்து யாரும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது, நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நான் படிக்க போறதை பத்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அந்த கிராமத்தை விட்டு போறதை நினைச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நீ வந்துட்டு என்ன லைக் பண்ற என்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் வந்துட்டு உன்னோட ட்ரீம்ஸை வந்துட்டு நான் எப்படி கெடுக்க முடியும், என்ன வந்துட்டு நான் சுயநலமா வச்சுக்கிட்டு உன்னை வந்துட்டு நீ படிக்க போக கூடாதுன்னு சொல்றதுல நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே லெட்டர் மூலியமா உன்னோட காதல சொல்லிட்ட, இப்படி உன்னோட வாயால சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், உண்மையாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் வார்த்தையால சொல்லாம வாயால உண்மையாவே சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுத்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி கஷ்டத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சரக்கடிச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே அந்த போட்ல இருக்கக்குள்ள ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே மெய் மறந்து போய் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த சிஇஓ உடைய ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபைல் ஒன்னு வச்சுட்டு வராங்க. சிஇஓவா என்னோட ப்ரப்போசல் என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் உள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்க, அதை போயிட்டு பாருங்கன்னு சொல்ல சிஇஓக்கு மனசுக்குள்ள ஒரே குஜாலா இருக்குது. உள்ள போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஃபைலுக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு பார்க்ல வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைமோட போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்க்கலையா எதுக்கா இருக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ யோசிக்க. இப்ப இந்த சிஇஓ என்ன பண்றாரு, ஒரு ரிங் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நீங்க இந்த மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த சிஇஓ வந்துட்டு இங்க பார் சத்தியமா சொல்றேன், நீ படிக்கிறதுக்காக வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டேன்னா என்னோட வைஃபையும் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு நானுமே ஷங்காய் சிட்டியில வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை வந்துட்டு தடவி தடவி பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி இந்த ஆளு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் பாக்ஸோட தான் வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ரிங் பாக்ஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண வர ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யாரையோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மேனேஜர் தான். சோ பையன் இல்லையா, ஆக்சுவலி என்னன்னா உங்க அப்பனுடைய லட்சணத்தை நீயே பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க கூப்பிட்டு விட்டுருப்பாங்க மேனேஜரை. மேனேஜரும் இப்ப இந்த சீனை பார்த்துட ஹீரோயின் வந்துட்டு என்ன இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான பொண்ணு நீ நினைச்சுக்கிட்டியா, இந்த மாதிரி நீ படிக்க அனுப்புனதுக்காக இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பேப்பரை கிழிச்சு போட அப்பங்காரன் தானே தப்பு பண்ணா இந்த லூசு பையன் என்ன பண்ணா ஹீரோயின் அடிக்கம் உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். போட்டு இப்போ வந்துட்டு மேனேஜர் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு சிஇஓவையும் அடிக்க போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் தடுத்துடுறாங்க. இப்ப பையன் முன்னாடி மானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு சிஇஓ கதறிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் இங்க ஹீரோவை வந்துட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு சம கோவமா வருது. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பன் தப்பு பண்ணா நீ அதை நிரூபிச்சானா அப்படி எதுவும் சொல்லாம ஒன்னு அடிச்சிட்டானே அவன் சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் பரவாயில்ல விடு,
ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லயுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, பொண்ணுங்கன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு ஜஸ்ட் பொருள் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க ஃபீல் பண்ண, இங்க வந்துட்டு அப்பங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாம லூசு பையன் இந்த மேனேஜர் என்ன பண்ணா திருன்னு முழிச்சுக்கிட்டே அட போயாயோ அப்படின்ட்டு கிளம்பிட சிஓக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்குது, அவங்க பையன் முன்னாடி இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போல இருக்கு. ஸோ ஃபேக்டரியில எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்பீச்சை கொண்டு வந்து இந்த டைரக்டர் பேச சொன்னா இந்த டைரக்டர் ஸ்பீச் கொடுக்காம என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லாரையுமே குறை சொல்லிட்டு மட்ட தட்டிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஓவரா மட்ட தட்டிட்டு இருக்கான். ஹீரோ பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோ தப்பே பண்ணல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஏகப்பட்ட அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு இவன் வச்சிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற வரையும் வந்துட்டு பேச ஹீரோயினுக்கு சடனா கோவம் வந்துட்டு, யாரு சிஇஓ தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பத்தி பேச சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நின்னுடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பேசாதமா, உனக்கு அவன் கூட அஃபேர் இவன் கூட அஃபேர்னு சொல்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை பத்தி ஹீரோவை பத்தி பேசுறதுலாம் இருக்கட்டும், நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை வந்துட்டு நீ எப்படி புள்ளி பண்ண அது எல்லாரும் எங்களுக்கு தெரியும்டா, அதை பத்தி நீ மைக்ல பேசு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மேடை ஏறி வந்து இப்ப அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே, அதாவது மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த மாதிரிலாம் தப்பு நான் பண்ணேன், பட் ஆனா அதுக்கே நீங்க என்ன டீப்ரமோட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே டீப்ரமோட் பண்ணி வந்துட்டு என்ன அனுப்பிச்சிங்கல்ல, நாங்க நல்லா தானே வேலை செஞ்சுட்டு தான் என்ன எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க கோத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டருடைய மூஞ்சிலே பொகீர்னு ஒண்ணு வைக்க அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அப்படித்தான்டா மச்சான் அர்ரா மச்சான்னு சொல்லிட்டு எல்லா லேபர்ஸும் வந்துடுறாங்க. எல்லாருமே இப்ப அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு மைக்க வாங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்க்ரூ திருடினேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு வேலை செய்யாம விட்டேன், ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனா இந்த டைரக்டர் பண்ணதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பண்ணது ரொம்ப சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசி மட்ட தட்டிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா செங்கு, இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த டைரக்டர் வந்துட்டு கேவலமா பாட்டு படி கலாய்க்க, அவ்வளவுதான் அந்த டைரக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அலைக்கா வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே போனோடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்ல ஸ்காலர்ஷிப் தான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இந்த ஊர் மட்டும் தான் இருக்கா என்ன உலகத்துல, வேற எந்த ஊருக்கு வேணாலும் நான் போவேன், ஆக்சுவலி என்னோட மான மரியாதை வந்துட்டு நான் காப்பாத்தணும்னா நான் தான் அசிங்கம் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி போகணும், இந்த கம்பெனியில இவனுங்கெல்லாம் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது, நான் போறேன், ஆனா நீ வரதா இருந்தா வரலாம் கண்டிப்பா, ஆனா நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் இங்க இருந்து போனாலுமே உன்னை பத்தி நான் நினைச்சுக்கிட்டே உன் கூட இருந்த நினைவுகளை நான் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவேன். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஆனா ஹீரோவா இது பிறந்த ஊர் இல்லையா, இங்க இருந்து எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோ அண்ணா நான் உன்னை வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன், சப்போஸ் நான் வந்து உன்னை வந்துட்டு ரொம்ப நாளா பாக்கல அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லாம கிராமத்தை விட்டு போயிட்டா நீ ஃபீல் பண்ணுவியாடான்னு கேட்க அண்ணன்காரன் புரிஞ்சுக்கிறான். ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்றான், இங்க பாரு இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியே போறேன்னா கண்டிப்பா நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலைக்கு போலாம், இல்ல நீ நல்லா படிக்கிறதுக்காக கூட மேல் படிப்புக்கு போலாம், ஆனா நீ இதே கிராமத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா இவனுங்க வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரியை ஒழுங்கா நடத்த மாட்டேன்றானுங்க, லாஸ்ல போயிடும், உனக்குமே வந்துட்டு அங்க ப்ரமோஷன்லாம் எதுவும் பண்ண அது கிடைக்காது, டீப்ரமோட் உன்னை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, நீ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கிட்டா அண்ணனுக்கு அதை தவிர்த்து வேற என்னடா ஹாப்பி, நீ வந்து அண்ணனை பாக்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன்டா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ சந்தோஷமா இரு, அதுதான்டா அண்ணனுக்கு சந்தோஷம் சொல்ல ஹீரோ ஹாப்பி ஆவறான். இப்ப அப்படியே கட் பண்ணி சோ நியூ இயர் நைட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக மாஸ் பொண்ணுடைய அப்பா நம்ம ஜியாங்க கூப்பிட்டு விட செங்க கூப்பிட்டு விட இதை பார்த்துட்டு வந்துட்டு மாஸ் பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. பிகாஸ் என்ன தன்னுடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்டு விடுவான்னு சொல்லி பார்த்தா இவனு செங்க கூப்பிட்டு விட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு சரக்குலாம் கிடையாதுடா உனக்கு குடியா பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிளம்பிட. இதை பார்த்து நம்ம செங்குக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா செங்கு வந்துட்டு நம்ம மாஸ் பொண்ணை லவ் பண்றா இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா, நான் அவங்களை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ணேன், நீங்க ஏன் வந்து என்ன பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பின்னாடி நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். சோ நீ வந்து கேட்டுட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, இங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் ரொம்ப சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா நியூ இயர்லயுமே ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு கூட இருப்பான், இன்னைக்கு வந்துட்டு கூட இல்லைன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணனுக்கா ஒரு தட்டி எடுத்து வச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், நீ வந்துட்டு கம்பெனில நல்லா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். இன்னுமே அந்த கம்பெனியை கட்டிட்டு நான் ஏமா அழுணும், இதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு நான் போயிடலான்னு இருக்கேன், பார்த்தா அதுக்கு இந்த ஊரை விட்டே நான் போயிடலான்னு இருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு நான் வெளியூருக்கு போயிட்டு என்னோட படிப்பு நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அம்மா கடுப்பாயிட்டு இல்லவே இல்லை நீ இந்த ஊரை விட்டெல்லாம் போக கூடாது, நீ இங்க கம்பெனில தான் வேலை செய்யணும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாയി அங்கிருந்து கோவத்துல எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோடைய அம்மா கூப்பிட ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ரியா பேசிட்டு இருந்தா இல்லையா போனே, ஆக்சுவலி
வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகி, அதாவது அந்த போனோடயே வந்து பாத்தீங்கன்னா இதே இல்ல, போன் யூசபிளே இல்லாம இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு போன் யூசபிளே இல்ல, ஏன் உன் கையில காசு இல்லையா என்ன, இந்த காசு வேணா வச்சுக்கோ, வேற எஸ்டிடி பூத்ல போயிட்டு நீ போய் பேசுன்னு சொல்ல. அப்பதான் நம்ம ரியா ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா ரியாவுடைய அப்பா அம்மா சின்ன வயசுல ரியா குட்டியா இருக்கக்குள்ளேயே 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய போன் நம்பர் கூட நம்ம ரியாவுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேட்டிவா இருந்த இந்த டைரக்டர் தான் வந்துட்டு ரியாவை தத்தெடுத்து வளர்த்துருக்கான். எதுக்காகனா அது கூட அந்த லூசு பையன் இருந்தான் தெரியுமா, அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கரு. ஸோ அந்த ஸ்டாக்கரை வந்துட்டு ரியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவளை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ ரியா இதெல்லாம் சொல்லிட்டு அழுவ உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இங்க பாரு உனக்காக நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரியாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்க. ரியாவா பாவம் செமையா அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணு சோகத்திலே இருக்க. செங் என்ன சொல்றா, நீ சாப்பிட்டுட்டு வா நம்ம போயிட்டு ஹீரோவை போயிட்டு பாத்துருவோம்லாம் ஓகேவான்னு சொல்ல. மாஸ் பொண்ணுமே ஹாப்பி ஆகி டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக கிளம்பிட. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், இந்த கிராமத்துக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் நினைச்சேன், பட் ஆனா வந்துட்டு இந்த கிராமத்தை தாண்டியும் உலகம் இருக்குன்றது நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற இல்லையா, கண்டிப்பா நான் உன் கூட வர, என்னோட லைஃபை நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், கூடவே உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு இந்த வார்த்தை கேட்டோடனே செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாதான் சொல்றியா, நீ இந்த கிராமத்தை விட்டு என் கூட வரியான்னு கேட்க ஹீரோ ஆமா நீ எங்க போனாலும் உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு செம்மையா ஹாப்பியாவ. இது வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்து நம்ம மாஸ் பொண்ணு பார்த்தா தூரத்துல இருந்து. அவ்வளவுதான், இப்போ அவளுக்கு அப்படியே கண்ணு தண்ணியெல்லாம் நெருங்கிட்டு இருக்க. கரெக்டா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம மாஸ் பொண்ணுக்கு ரொம்ப அழுக வந்துட்டு அவ அழுதுட்டு இருக்க. இருந்தாலும் நம்ம செங் என்ன பண்ணா, ஒரு கிராக்கர்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெடிக்க வச்சு இதை பாரு இங்க பாரு நியூ இயர் செலிப்ரேஷன் தயவு செஞ்சு அழுவாதன்னு சொல்ல. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு அந்த மாஸ் பொண்ணு அழுதுகிட்டே குடுகுடுனோட இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.